ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல முறுமுறுவான உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கடையில் வாங்குகிற சமோசா போலவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட இந்த சமோசா செய்யலாம். ஆனால் கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட் வரணுன்னா மைதா மாவில் தான் செய்யணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் மாவோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். கடைகளில் பார்த்தீங்கன்னா வனஸ்பதி இல்லைன்னா டால்டா சேர்த்து செய்வாங்க. அது அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லை. அதனால் நம்ம எண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்போ மாவை இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கணும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவோட கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். மாவு ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு முன்னாடி நான் 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதை நான் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் இடிகள் இருந்தால் கூட அதில் இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்க்கறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா உங்களுக்கு பச்சை பட்டாணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 4 உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கையாலையாக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு மசிச்சா போதும். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். கோஸ், பீன்ஸ், கேரட் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டஃபிங் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி மாவு நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாயிரும். இப்போ பாருங்கள், இதிலிருந்து ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்துக்கலாம். இதை உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தேய்க்கிறதுக்கு நம்ம வரமாவு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கனால ஒட்டாமல் தான் வரும். இது ரவுண்ட் ஷேப்புக்கு இல்லாமல் ஓவல் ஷேப்புக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு திக்காக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது தேய்ச்சாச்சு. இப்போ இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு 2 சமோசா செய்ய முடியும். இது மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாதியை மட்டும் எடுத்துக்கலாம். சமோசா சீட்டை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ரைட் சைடில் மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒட்டுறதுக்காக தான் நம்ம தண்ணி அப்ளை பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற மாவு எடுத்துகிட்டு நம்ம ரைட் சைடில் தண்ணி அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அதை வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கோன் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இது உள்ள நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 சைடையும் எடுத்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம்.
ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு சமோசா ஷேப் நல்லா கிடச்சிருக்கு. இதை லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கும் போது அது அழகாக உட்காந்துக்கும். இப்போ பாருங்கள் சமோசா கரெக்டான ஷேப்பில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி சமோசா ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னொன்று கூட செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். எல்லா சமோசாக்களையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி அப்படியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். நான் எடுத்திருந்த 2 கப் மைதா மாவு 1/4 கிலோ அளவு இருக்கும். இதுக்கு எனக்கு 12 சமோசாக்கள் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் எல்லா சமோசாவும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு சமோசாவையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 சமோசாக்கள் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள் கடாய் பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பக்கமாக நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக வெந்தால் தான் நல்லா மொறுமொறுவாக இருக்கும். நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுவாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சத்தம்லாம் அடங்கிடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா சமோசாக்களையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு பக்கமாக நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுவாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த சமோசா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் கடையில் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த சமோசா ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.